இங்க ஆத்துக்கு நடுவுல தீவு மாரி இருக்க ஒரு இடத்துல அவங்க அம்மா கூட வாழ்ந்துட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு ஒரு அரிய வகை பூச்சி கடிச்சு உடம்பு ஃபுல்லா தழும்பாயி அலர்ஜி மாதிரி வந்து எந்திரிக்க முடியாம போயிடுது. ஊர் ஆளுங்கலாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுறாங்க. இந்த பொண்ணு மறையற வீடியோ யூடியூப்ல பிரபலமானதுனால ஒரு யூடியூப் பையன் ஹெல்ப் பண்றான். எல்லா இடத்துல இருந்து காசு வர ஆரம்பிக்குது. என்னதான் இந்த பொண்ணுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் குடுத்தாலும், அவங்க அம்மா ஒரு கதை சொல்றாங்க. இவங்க வாழ்ந்த தீவு ஃபுல்லாவே பாம்பா தான் இருந்திருக்கு. அவங்க குடும்பம் வந்து அந்த தீவுக்கு மூவ் ஆகி போகும்போது, அங்க இருக்க பாம்புங்கலாம் சேர்ந்து ஒரு சாபம் விட்டு இவங்களுக்கு ஒரு தோஷம் மாரி வந்திருக்கும். அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஒரு கொடிய வகை நோயால இறந்துகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பொண்ணு தான் அடுத்ததா வந்து சாக போறான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கு ஒரே ஒரு வழி தான். அந்த கிராமத்துக்கு போயிட்டு, அங்க இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, அந்த தீவுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தோஷத்த பரிகாரம் செய்யணும்னு. ஹாஸ்பிட்டல்ல இந்த பொண்ணுக்கு வந்து இந்த மருந்து 8 கோடி ரூவா செலவாகும். அது நம்ம ஊர்ல கிடையாது. வெளிநாட்டுல தான் இருக்கு. அது ரொம்ப கஷ்டப்படணும்னு யூடியூப்ல எல்லாரும் சேர்ந்து காசு போட ஆரம்பிக்கிறாங்க. இது ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சு ஸ்டேட் ஃபுல்லாவே பரவிடுது. எல்லாரும் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சில பேர் அப்போஸும் பண்றாங்க. இந்த பொண்ண காப்பாத்துறதுக்கு பதிலா நெறைய குழந்தைங்கலாம் காப்பாத்தலாம்னு சொல்லி. மக்கள்லாம் சேர்ந்து 8 கோடி ரூவா பணத்த டொனேட் பண்ணிடுறாங்க. அந்த பணத்த வச்சு இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட்னு குடுத்து இவளுக்கு சரியும் ஆயிடுது. கவர்மெண்ட்லேருந்து அந்த தீவுக்குள்ள யாருமே போக்கூடாது. அரிய வகை பூச்சி இருக்கு. அதனால தான் வந்து இந்த நோய் பரவுதுன்னு சொல்லி தடுத்து வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளில வந்ததுக்கப்புறம் யார்கிட்டயும் சொல்லாம அந்த தீவுக்கு போய் அந்த நாகசாமிக்கு நைட்டா பூஜை எல்லாம் பண்ணி பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சாமியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கா. நைட்டு ஃபுல்லா அங்கேயே தான் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நியூஸ் வருது. அந்த கோயில்கிட்டயே இந்த பொண்ணு அவங்க அம்மாவும் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. கொஞ்ச தூரம் கழிச்சு ஒரு ஆம்பளை பாடியும் கிடைக்குது. ஆனா இவங்க எப்படி இறந்தாங்க, யார் இவங்களை இப்படி கொன்னதுன்னு யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் தெரியவே இல்லை.